அவசரப்பட்டு மாற்றம்னு சொல்லி போட்டோம். எல்லாம் வந்து குட்டீஸ் நண்பா நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசு ஆச்சு, ஒரு எப்பவுமே ரெட்டை இலைக்கு தான் போடுவார். நான் கேட்டேன், ஏங்க நாங்க தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை இலை தாங்க, இந்த தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விசிலுக்கு போட்டேன். ஏங்க அப்படிங்க? என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. ஏங்க அதுக்காக வந்து உங்க ரெட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு போடலாமா அப்படின்னாரு. இப்போ அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்துல போட்டுருங்க, அடம் பிடிக்கும். எங்களுக்கு அந்த பக்கம் இருக்கு, அந்த மூளை இருக்கு, சிந்திக்கிற மூளை இருக்கு. அப்ப உங்களுக்கு இத்தனை வருஷமா அந்த மூளை இல்லாம தான் கண்ணை மூடிட்டு ஐயா எங்க ஐயா கருணாநிதி, எங்க அம்மா ஜெயலலிதா அப்படின்னு ஓட்டு போட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பேர் சொல்லி இன்னும் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. எம்ஜிஆரே செத்து போயிட்டாரு, அவர் பேரை சொல்லி திருடிட்டு இருக்காங்க. அவர் பேரை சொல்லி திருடுறாங்கன்னு தெரிஞ்சும் எம்ஜிஆர் கட்சின்னு ஓட்டு போட என்ன பிரயோஜனம்? இங்க எது சரி தப்புன்றதை யோசிச்சு செய்யணும். அதை பத்திலாம் யோசிக்கிறது இல்ல. உடனே விஜய் அவன் பண்ணிட்டான்னா உடனே ஆளாளுக்கு வந்து பேசுறது. அதுவும் மக்கள்லாம் கரெக்டா தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி சும்மா ஒரு சில எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்றாங்க.